ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ஸ்கேரி லிட்டில் பிராங்க்ஸ்டர் தான் விளையாட போகிறோம். வாங்க போகலாம். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தவங்க இவங்க வந்து பாட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் பஞ்சு மிட்டாய் தலை வந்து ஒரு ஜாடி பார்த்துட்ருக்காங்க, அந்த ஃப்ளவர் வாஷு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு தான் பிடிக்காதுல்ல அவங்க நல்லா இருந்தா. இப்போ போயிட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்ஜெக்டிவில் ஒரு கேவலமான சாக்ஸ் எடுத்து அந்த ஜாடிக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க நம்மளும் போடலாம். அந்த கேவலமான நாற்ற பிடிச்ச சாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ஜாடிக்குள்ளே போட்டுடலாம். போட்டாச்சு. இன்னைக்கு இந்த கேம்லாம் புதுசு தான். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பூ வச்சு எடுத்துகிட்டு போகிறார் ஜாடியை. யாருக்கு எடுத்துகிட்டு போவார்? வாட்ச் அ பியூட்டிஃபுல் கப்பிள். இப்போ பாட்டி, அதாவது பஞ்சு மிட்டாய் தலைக்கு நாக்கு தள்ளி போச்சு. அதை பக்கத்தில் இருந்த பார்த்தா அவங்க ப்ரொப்போஸ் பண்ணவருக்கும் நாக்கு தள்ளி போச்சு. நம்ம குஜாலாக குதிக்கிறோம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அவளுக்கு தண்ணி குடிக்கணுமா? வெண்ணம்மாவை பார்த்தீங்கன்னா நம்மள வேலை வாங்குறா. இவளுக்கு வைக்கணும்டா ஆப்பு. நம்ம விளையாடும் போது எப்படி அவளை வேலை வாங்குவா? அப்ஜெக்டிவில் என்ன கொடுக்குறாங்கன்னா, டாய்லெட் வாட்டர் எடுத்து வந்து அவளுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. வாங்க கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் தேடணும். அவர் கண்ணில் படாமல் போகணும். கிளாஸ் எடுத்துடுறா. வா சீக்கிரம் வா. அப்படியே போய் டாய்லெட் வாட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே கொடுத்தா அவள் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னு வாங்க நம்ம பார்க்கலாம். மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். வேலையை செய்கிற இரு. வெண்ணமாவை குடி சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கு போல. ஜூஸு தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு போல. தண்ணி குடிச்சு மயக்கமே போட்டாங்க. நம்ம டான்ஸ் ரெண்டு போட்டு என்ன டாஸ்க்குன்னு பார்த்துலாம். வெண்ணம்மாவை உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. பாஸ்தா வேணுமாமா? பாஸ்தா அவங்க ஹஸ்பண்ட் செஞ்சுட்டு இருக்காரு, இவர் இவ வந்து உட்காந்துட்டு இருக்கா. பாஸ்தாவை எடுத்துகிட்டு போய் அவன் மூஞ்சில் கொட்டணுமா. நம்மளுக்கு கையில் ஈஸி தானே, வாங்க கொட்டிடலாம். எடுத்துகிட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இவனத்துக்கு பின்னாடியே வரான். சீக்கிரமாக போகணுமே. சீக்கிரமாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்க. அவன் அந்த ரெட் கலரில் பட்டுடுச்சுன்னா நம்ம அவ்வளோதான். வந்துட்டான். பாட்டிமா பஞ்சு மிட்டாய். சூப்பராக நம்ம கொட்டியாச்சு. காமிக்கிறாங்க பாஸ். இவங்க 2 ஸ்டெப்பாக போடுறது. கிளாப்பே தட்டுறோம். இந்த வாட்டி நாங்கள் கிளாப் தட்டுறோம். நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன பார்க்கலாம். நான் உட்காந்து பாடுறதுனால நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். வருவா வெண்ணமாவை. என்ன உனக்கு? அவள் வந்து இந்த பெயிண்டில் விளையாடக்கூடாதுன்றாங்க போல மேடம். எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. அப்ஜெக்டிவ் சூப்பர். பெயிண்ட்டை கண்டுபிடிச்சா அவள் ட்ரெஸ்ஸை வந்து மெஸ்ஸி பண்ணணுமா, அதாவது கேவலமாக ஆகணுமா. ஐயோ இந்த மாதிரி சுற்றுறானு. என்னப்பா 2 பேர் சுற்றுறாங்க, நம்ம மாட்டிப்போமே. ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அலங்காரிக்கிறாங்க அவங்க பஞ்சு மிட்டாய் மண்டையை. இங்கே வர இப்போ எதுக்கு இந்த மாதிரி 2 பேர் வச்சுருக்காங்க எனக்கு தெரியல. உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எனக்கு வர இது சரியாக போகவே மாட்டேங்குது. ஸ்டக்காகி வருது. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஐயோ நல்ல வேலை இந்த அத்திக்கு அதை ரெட்டில் பட்டு நம்மளை அவன் கொலை பண்ணியிருப்பான். இதே கேமில் இப்போ இந்த கேமில் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன்ல, அதுலேயே நான் ஒரு வாட்டி அவுட் ஆகியிருக்கேன். அதையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். அதில் ஆனால் ஜெயிக்கவே இல்லை. நீங்கள் அதை பாருங்கள் மறக்காமல். ஃபஸ்ட்டு பொறுமையாக போயிடலாம். இப்போயே நம்ம மாட்டியிருப்போம். ஜஸ்ட்டில் தப்பிச்சிட்டோம். சீக்கிரமாக போயிடலாம். கண்ணாடி சூப்பராக இருக்குது. இப்போ அவர் வந்து இந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாதுன்ற மாதிரி. இந்த சைடு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனோம்னா ஈஸியாக நேராக போயிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் கைஸ். கொஞ்சம் அப்புறம் அவுட்டாக வேணாம். போகலாம். அப்படியே அவன் மண்டையில் ஒரு டிமிக்கி காமிச்சிட்டு பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டு பெயிண்ட்டு ஊற்றிடலாம். எல்லாம் கிளாப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 2 பேருக்கும் வந்து சிங்கிள்ஸ் நடக்கும் போது மிஸ்டி வந்து நம்ம போகிறாங்க. குத்து போடுறா ஜாலி. நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். மேடம் உடம்பு குறைக்கிறாங்க போல். கெட் த வாட்டர் அண்ட் கிவ் த சூப்பர். அந்த மிஷினில் இருக்காங்களே அவங்களுக்கு தண்ணி ஊற்றி ஷாக் கொடுக்கணுமா. ஐயோ மாட்டிட்டு போமோ. நான் ஜஸ்ட்டில் மாட்டிருப்போம் கைஸ். வந்துட்டோம். அந்த சைடு போகலாம். ஐயோ சுற்றினேங்கிறானுங்களே மொட்டை வாய்ஸ். புச்சு நஷ்டானுங்க கைஸ். எனக்கு செம வெறி ஆயிடுச்சு.
சூப்பர். ஓ, இங்கே தானே இருக்கு. ஆனால் இங்கே சர்க்கிளில் தான் போடணுமா கரெக்டாக. இப்போ பாருங்க மேடம் மறப்பாங்க. சூப்பராக இருக்குது இந்த போஸ். யாருக்கு அந்த போஸ் பிடிச்சிருக்கோ மறக்காம பிங்க் கலர் ஹார்ட் அனுப்பிடுங்க கமெண்ட்டில். புகையாக வருது. கனிமா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன டாஸ்க்குன்னு பார்க்கலாம். ஒரு பேபி உட்காந்துட்டு இருக்கு. அப்ஜெக்டிவ் மேக் த பாய் க்ரை. அந்த பாயை வந்து க்ரை பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ணணுமா மிஸ் அந்த அவங்கள. இதில் வந்து நான் இப்போ இன்னும் இது வந்து ஃபுல்லாக இருக்குது. நான் அதில் பாதி தான் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதில் நான் பாதி தான் போட்டிருக்கேன். இப்போ போய் அந்த ஏறுறதே கஷ்டமாக இருக்குது. அவங்ககிட்ட இருக்க பொம்மையை பிடுங்கிட்டு வந்து போட்டுடலாம். அவன் மண்டையில் போடணும் இப்போது. ஏன்னா நான் இந்த ஆள்கிட்டே 3 வாட்டி மாட்டிட்டேன். ஸோ 3ஆவது வாட்டி மாட்டினதை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ போயிட்டு இதுலேயே அந்த மேடம் அழுதுருவாங்க. நீங்களே பாருங்களேன். எனக்கே இப்போ தான் தெரியும் அவள் வச்சிருக்கிறது மண்டையில் தோப்பான்னு. மொட்டை மண்டையில் காமெடியாக இருக்கால. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தயவுசெய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.